இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ ஐஜி கூப்பிட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு வருவாரு. ஆனா அவர் அங்க வந்த உடனே மத்த போலீஸ்காரங்க எல்லாருமே இவன மாதிரி ஒரு கேஸ் எடுத்து நடத்தவே கூடாது, இந்த மாதிரியான ஒரு மோசமான போலீஸ்காரனா இருக்கவே கூடாது அப்படின்றதுக்கு இவனே ஒரு உதாரணம் தான், இவனை பார்த்து நம்ம கத்துக்கணும் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு ஏட்டையா ஒருத்தர் வராரு. சார் நீங்க தான் சார் எனக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு, ஒரு போலீஸ்காரனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நான் உங்களை பார்த்து தான் கத்துக்கிட்டேன். நீங்க வேலைக்கு சேர்ந்த உடனே உங்களுடைய முதல் சல்யூட் கண்டிப்பா எந்ததா இருக்கும், எதுவா இருந்தாலும் சொல்லி அனுப்புங்க சார் அப்படின்னு ஆறுதலா பேசிட்டு போறாரு. அப்படி என்னதான் அந்த மனுஷனுக்கு ஆச்சு, எதனால ஒருத்தருங்க தப்பாவும் இன்னொருத்தர் பாராட்டுற மாதிரி இவங்க பேசுறாங்க. சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஒரு குட்டி பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அன்னைக்கு தான் இவர் முதல் நாள் எஸ்ஐயா ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ண கொஞ்சம் வாரங்களே அங்க இருக்கிற சின்ன சின்ன பொட்டி கேஸ் எல்லாம் புடிச்சு புதுசா வேலைக்கு சேர்ந்த போலீஸ்காரர் எப்படி கட்டன் ரேட்டா இருப்பாரோ அந்த மாதிரி வெறப்பா இருக்காப்புல. அப்படி ஒரு நாள் ஒருத்தர் திடீர்னு ஒரு வயசானாலே என்னோட பொண்ணு 2 நாளா காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஹீரோவும் 2 நாள் கழிச்சு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அப்படி என்னதான் விஷயம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அப்பதான் காணாம போன அப்பாவும் நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாரு. என் பொண்ணு காலேஜ் படிக்கிற எக்ஸாம் டைம் அப்படின்றதால ஹால் டிக்கெட் வாங்குறதுக்காக காலேஜ் போனா, ஆனா என் பொண்ணு வழக்கமா ஈவினிங்கே வந்துருவா, எக்ஸாம் டைம் அப்படின்றதால குரூப் ஸ்டடிக்கு போயிருப்பா போல சொல்லி நானும் விட்டுட்டேன். நைட்டு ஃபுல்லா வந்துருவா அப்படின்னு சொல்லி பார்த்தா நைட்டும் வரல. சரி மறுநாள் காலையில அவளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சா யாருமே இங்க வரவும் கிடையாது. லாஸ்டால நான் காலேஜில் தான் பார்த்தா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. அவரும் எப்படியாச்சும் என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. சரி இது தவிர வேற என்ன டீட்டெயில் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது அப்பதான் என் பொண்ணு காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டா. அதாவது அவங்க வீட்டுக்கு போற வழியில ஒரு டீ கடை ஒண்ணு இருந்திருக்கும். அந்த டீ கடைக்காரர் அந்த பொண்ணு பஸ்ஸை விட்டு இறங்கி வீட்டுக்கு போறதா பாத்துருக்காரு. சோ காணாம போன பொண்ணு காலேஜ் விட்டு வீட்டு வரைக்கும் வந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் அவளை காணோம். இதே விஷயமா ஹீரோவும் டீ கடைக்காரர்கிட்ட விசாரிச்சா அந்த பொண்ணு இறங்கி போகும்போது பின்னாடி 2 பசங்க போனாங்க சார், அதை பார்த்தேன் சார் அப்படின்னு டீ கடைக்காரரும் சொல்றாரு. அந்த பசங்களை பத்தி விசாரிச்சா அந்த பசங்களும் காலேஜ் தான் படிக்கிறாங்க. அந்த பசங்களோட வீடு எங்க இருக்குன்னு விசாரிச்சு ஹீரோ அங்க போய் விசாரணை பண்றாரு. போலீஸை பார்த்த உடனே அங்க தங்கி இருக்கிற எல்லா பசங்களும் பயங்கரமா தெரிச்சு ஓடுறாங்க. ஹீரோவும் அந்த டீ கடையான நின்னுட்டு இருந்த 2 பசங்களை பிடிச்சி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அந்த பசங்க விஷயத்தையே சொல்றாங்க. அந்த பொண்ணு பஸ் விட்டு இறங்கி வந்து நாங்க ஃபாலோ பண்ணதை நாம உண்மைதான், ஆனா அந்த பொண்ணை கையை பிடிச்சி வா சும்மா எங்க வீட்டு வரைக்கும் வந்துட்டு போ அப்படின்னு நாங்க சொன்னோம். ஆனா அந்த நேரம் பார்த்து ஒரு மீன் விக்கிற கடைக்காரர் அந்த வழியா சைக்கிள்ல வந்தாரு. அவரை பார்த்த உடனே பயத்துல அந்த பொண்ணை விட்டுட்டு அங்கேயே போயிட்டோம், அந்த பொண்ணு காணாம போனதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோ அந்த பசங்க சொல்றது உண்மையா போயா அப்படின்னு அந்த மீன் விக்கிற கடைக்காரர் கேட்டா தெரியும், அந்த ஏரியால யார்தான் அப்படி மீன் விக்கிறாருன்னு சொல்லி விசாரிங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள ஹீரோ அந்த பொண்ணோட வீட்டுல போய் சோதனை பண்றாரு. அந்த பொண்ணு வேற யாரா லவ் பண்ணுதா, வேற என்ன விஷயமா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணு ஆன்மீகத்துல அப்படி ஒரு தீவிரம், இப்போ கூட கன்னியாஸ்திரி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பொண்ணுக்கு ஆசை. சோ அதுக்காக தான் அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வேற எந்த க்ளூவுமே ஹீரோக்கு கிடைக்கல. அப்பதான் ஹீரோ அந்த பொண்ணோட கேஸ் கொஞ்சம் வேற மாதிரி போகுது. இந்த வீட்டை சுத்தி இருக்கிற ஏரி குளங்கள் என்ன தேடி பாருங்க, அங்கன்னா ஏதாவது பாடி கிடைக்குதா அப்படின்னு சொல்லி ஆராய்ங்க அப்படின்னு போலீஸ்காரங்க எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள காணாம போன பொண்ணோட கூட பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தங்கச்சி, இவங்க 2 பேத்துக்கிட்டே விசாரிக்கிறாங்க. தங்கச்சிக்கும் அந்தளவுக்கு டீடைல் தெரியல, அக்காவும் எதுவுமே பேசாம சோகமா இருக்காங்க. ஹீரோவும் விசாரணை பண்ணிட்டு கிளம்புற அந்த சமயத்துல காணாம போன பொண்ணோட அப்பா கூப்பிட்டு, சார் அந்த மாதிரி என் பொண்ணு அடிக்கடி சர்ச்சுக்கு போவா, சர்ச்சுக்கு பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருக்கும், அங்கேயும் அடிக்கடி போவா, அங்க போய் விசாரிச்சா ஏதாவது தெரியும் அப்படின்னு அப்பாவும் அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றாரு. ஹீரோவும் சரி அங்க போய் விசாரிக்கிறேன் அப்படின்னு கிளம்பும் போது அதுக்கு முன்னாடியே ஊர்க்காரங்க எல்லாருமே சர்ச்சு முன்னாடி ஒண்ணு கூடிடுறாங்க. எப்படியோ விஷயம் பரவிருச்சு போல, அது எப்படி சர்ச்சுக்குள்ள வந்து போலீஸ் விசாரணை பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கலாட்டம் பண்றாங்க. காணாம போன பொண்ணோட ஃபேமிலிக்கும் இந்த சர்ச்சுக்கும் ஏற்கனவே வாக்கியா தகராறு போல, சோ அதனால வேணுமே கூட அவன் சொல்லியிருப்பான் அப்படின்னு அந்த சர்ச்சை சேர்ந்தவங்க எல்லாருமே பிரச்சனை பண்றாங்க. ஹீரோவும் நீங்க எவ்வளவு வேணா தடுங்கடா, நான் உள்ள போய் கேப்பண்டா அப்படின்னு முட்டி மோதி உள்ள போய் பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள ஹீரோவோட உயர் அதிகாரி வந்துடுறாங்க. என்னை மீறி எப்படி நீ சர்ச்சுக்குள்ள போவ, உனக்கு யார் இதெல்லாம் ஆர்டர் கொடுத்தது, இந்த மாதிரி ஒரு பொண்ணு காணாம போச்சுன்னா முதல்ல என்கிட்ட தானே தகவல் சொல்லணும், அதுக்குள்ள நீ எல்லாமே எடுத்து நல்ல பேர் எடுக்க பாக்குறியா அப்படின்னு உயர் அதிகாரி பயங்கரமா மிரட்டுறாரு. இந்த மாதிரி பிரச்சனை இங்க நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஏட்டையா வந்து, ஐயா ஒரு கிணத்துக்குள்ள இருந்து ஒரு மூட்டை இருக்கு, அந்த மூட்டையை பார்த்தா அந்த மூட்டைக்குள்ள பாடி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்றாரு. எல்லா போலீஸ்காரங்களுமே அந்த கிணத்துக்குள்ள இருந்து அந்த மூட்டை எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்ப கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்காத மாதிரி காணாம போன அந்த பொண்ணு அந்த மூட்டையில போனமா இருக்கு. அப்ப அந்த பொண்ணோட அப்பாவும் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாரு. சோ காணாம போன பொண்ணு பணமா கிடைச்சிருச்சு, ஆனா யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியல. இப்ப ஏற்கனவே 2 காலேஜ் பசங்களை புடிச்சு வச்சிருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டரும் வந்து அந்த காலேஜ் பசங்களை பயங்கரமா அடிக்கிறாரு. உண்மையை சொல்லுங்கடா, நீங்க தான் அந்த பொண்ணை கொலை பண்ணீங்களா அப்படின்னு. ஆனா ஹீரோக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல, ஏன்னா கண்டிப்பா இவனுங்க கொலை பண்ணிருக்க மாட்டானுங்க. சரி உயரதிகாரிகள் நம்பினா வேலைக்காவது நம்ம தனியா களத்துல இறங்கி விசாரணை பண்ணுவோம் அப்படின்னு யாருக்குமே தெரியாம அந்த பொண்ணு வீட்டுல இருந்து இந்த காலேஜ் பசங்க தங்கி இருக்க வீடு வரைக்கும் சுத்து வட்டாரில் என்னென்ன டீட்டெயில் இருக்கோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாரு. ஒரு வழியா ஒரு ரூட் மேப் எல்லாம் போட்டு அந்த பொண்ணோட பாடி எங்க இருந்துச்சு, எப்படி கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஓரளவுக்கு அவர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியுது. அதுக்குள்ள டிஎஸ்பிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இப்ப கேஸ் அவர் கையில போயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஹீரோ சர்ச்சுக்குள்ள போய் பிரச்சனை பண்ணிட்டாரு, இதுக்கு மேல இவனை விட்டு அந்த கேஸை குழப்பிடுவான் அப்படின்னு டிஎஸ்பி அந்த கேஸை ஹேண்டில் பண்றாரு. ஆனா டிஎஸ்பியும் இன்ஸ்பெக்டரும் இந்த கேஸ்ல அந்த அளவுக்கு ஆர்வம் கட்டுற மாதிரி தெரியல. அந்த பொண்ணு அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி யாருன்னா ஒருத்தனா இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஆஜர்படுத்தணும், அப்பதான் அந்த பிரச்சனையும் மீடியாவும் பப்ளிக்கும் நம்மளால ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் அப்படின்னு டிஎஸ்பி வேண்டா வெறுப்பாதான் அந்த கேஸை ஹேண்டில் பண்றாரு. ஆனா ஹீரோ மட்டும் தான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. அவர் கலெக்ட் பண்ண ரூட் மேப் எல்லாம் வச்சு டிஎஸ்பி கேட்டா, சார் நீங்க அந்த 2 பசங்களை விசாரிக்கிறது வேஸ்ட், இங்க பாருங்க என்னோட கணக்குப்படி பார்த்தா அந்த பசங்க தங்கி இருக்கிற ரூமுக்கு பக்கத்துலயே ஒரு கிணறு இருக்கு, ஆனா அந்த பொண்ணு அந்த பசங்க கொலை பண்ணியிருந்தா அந்த கிணத்துல தான் தூக்கி போட்டிருப்பாங்க, ஆனா அந்த பசங்க
பசங்க இருந்த வீட்ல இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி அந்த பொண்ணை கொலை பண்ணி அந்த பாடியை உள்ள போட்டிருக்க முடியாது. அதோட அந்த பக்கமா போன மீன்காரரையும் நாங்க பிடிச்சி விசாரணை பண்ணோம். அவரும் ஆமா அந்த பொண்ணு நாங்க போனதை பார்த்தா அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு. சோ கடைசியில அந்த சர்ச்சில் வந்து அந்த கேஸ் முடியுது. சோ அங்க போய் ஏதாவது விசாரணை பண்ணா கண்டிப்பா தான் க்ளூ கிடைக்கணும் அப்படின்னு ஹீரோவும் சொல்றாரு. ஆனா டிஎஸ்பி இங்க பாரு ஓ வேலையை மட்டும் நீ பாரு, தேவையில்லாத வேலை நீ பாத்துட்டு இருக்காரு, இந்த கேஸுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு மிரட்டிட்டு போயிடுறாரு. அடுத்த கட்டமா போலீஸ்காரங்களும் மோப்பனாயெல்லாம் வச்சு கண்டுபிடிக்க பாக்குறாங்க. அந்த இறந்து போன பொண்ணோட பழைய துணி மூலியமா மோப்பனாயை ஸ்மெல் பண்ண வச்சு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு பாக்குறாங்க. அந்த நாயும் எல்லா இடத்தையும் மோப்பம் முடிச்சு கடைசியில அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுல வந்து நிக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுல இருந்த ஒருத்தன் சாராயம் கடை நடத்திட்டு வந்திருப்பான். இப்போ ஒரு வழியா திருந்தி கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கான். ஆனா போலீஸ் அதை அந்த அளவுக்கு நம்பல. சரி இங்க தானே வந்து நிக்குது, வேற ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு பாக்குறாங்க. அப்பதான் அந்த பொண்ணோட பாடி எடுக்கும்போது அந்த பொண்ணு கட்டப்பட்டு இருந்த மூட்டையில ஒரு கைலி வச்சு அந்த பொண்ணை கட்டியிருப்பாங்க. அந்த லுங்கி மூலியமா இந்த லுங்கி இது வரைக்கும் யாருன்னா பாத்திருக்கீங்களா அப்படின்னு அந்த ஏரியாவில மீன் விக்கிறவன் பால் போடுறவன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் போலீஸ் விசாரணை பண்றாங்க. அப்போ ஒருத்த மட்டும் சார் இந்த கைலியை நான் பாத்திருக்கேன், அந்த சாராயம் கடை நடத்திட்டு வந்தார்ல அவன் தான் சார் அந்த கையில யூஸ் பண்ணுவான் அப்படின்னு கடைசியில அந்த கேஸ் இங்க தான் வந்து நிக்குது. அப்ப போலீஸும் கண்டிப்பா அவன் தான் கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு அந்த சாராயம் கடை நடத்திட்டு வந்தவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. போலீஸ்காரங்களும் எவ்வளவு அடிச்சு பாக்குறாங்க, நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு. ஆனா கடைசி வரைக்கும் நான் பண்ணல சார் அப்படின்னு சொல்லி அவன் பிடிவாதமே இருக்கான். செத்து போன அந்த பொண்ணையும் அடக்கம் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணோட அப்பா வந்து உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு அன்னைக்கு நைட்டு ஹீரோட வீட்டுல வந்து ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கண்டிப்பா அந்த சாராயம் கடைக்காரர் அப்படி பண்ணிருக்க மாட்டான், அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், சோ அந்த கேஸ்ல உண்மையில குற்றவாளியை கண்டுபிடிங்க அப்படின்னு கையெடுத்து கும்புறாரு. அப்ப ஹீரோவும் எல்லாரையும் நம்ம நல்லவன்னு சொல்லிட முடியாது, எல்லா நல்ல மனுஷங்களுக்குள்ளயும் ஒரு அரக்கா இருப்பான் அப்படின்னு ஹீரோவும் சொல்றாரு. அதுவும் கரெக்ட் தான் சார், நான் ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கேன், இவர் ஏதோ உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பா ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்பதான் அந்த கேஸ்ல ஒரு முக்கியமான திருப்பமே, காணாம போன பொண்ணு காலேஜ் விட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப 2 காலேஜ் பசங்க அவளை கலாட்டா பண்ணிருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஒரு மீன்காரன் குறுக்க வந்திருக்கான். சோ அதனால அந்த 2 பசங்க அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு ஓடிட்டாங்க. அப்பதான் நான் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது அந்த பொண்ணு எனக்கு கிராஸ் பண்ணி சர்ச்சுக்குள்ள போனதை நான் பார்த்தேன். அந்த ஒரு நபரும் அவர் பார்த்த விஷயத்தை ஹீரோ கிட்ட வந்து சொல்றாரு. அந்த பொண்ணோட அப்பாவும் தயவு செஞ்சு உண்மையான குற்றவாளிகளை விட்டுறாதீங்க சார் அப்படின்னு கெஞ்சிட்டு போறாரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த கேஸ் எல்லா இடத்துலயும் ஆரம்பிச்சாலும் முடிகிற இடமோ சர்ச் தான். அப்ப கண்டிப்பா அந்த சர்ச்சுக்குள்ள போய் விசாரணை பண்ணா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு அவர் ஒரு ஐடியா பண்றாரு. அப்பன்னு பார்த்து அன்னைக்கு நைட்டு ஒரு திருடன் சர்ச்சுக்குள்ள போய் அங்க இருக்கிற பொருட்களை திருடுறான். அங்க இருந்து தப்பிக்கலான்னு போகும்போது ஃபாதருக்கு ஏதோ சத்தம் கேட்டு பார்க்கலான்னு போனா அதுக்குள்ள திருட அங்க இருக்கிற பொருளை எடுத்து தப்பிச்சு ஓடிடுறான். சோ மறுநாள் காலையில ஃபாதரும் அப்படி என்னத்தை திருடிட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்பன்னு பார்த்து திடீர்னு நம்ம ஃபாதருக்கே ஷாக் கொடுக்குற மாதிரி ஹீரோ வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டோட வந்து இறங்குறாரு. என்ன ஃபாதர் நேத்து நைட்ல சர்ச்சில் திருடு நடந்திருக்காமே, ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்காம இருக்கீங்க, சோ அதே விஷயமா நாங்க உள்ள போய் கொஞ்சம் சோதனை பண்ணணும், எங்களுக்கு கொஞ்சம் அலோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்டோட உள்ள வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உள்ள வந்தவங்களும் ஃபாதர் தங்கியிருந்த ரூம் அப்படின்னு ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் சோதனை பண்றாங்க. அப்ப ஃபாதரோட பெட்ரூம்ல நிறைய கைரேகையிலும் குறிப்பா ஒரு பொண்ணோட முடி ஒண்ணு இருக்கு. அந்த முடியை பார்த்தா சாதாரண முடி கிடையாது, அது ஒரு டை அடிச்ச முடி. சோ எல்லா சாம்பிளையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு டிபார்ட்மெண்ட்டும் நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவும் அவர் கண்டுபிடிச்ச எவிடன்ஸை எடுத்துட்டு போய் ஐஜி கிட்ட போய் காமிக்கிறாரு. என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த கேஸ் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு ரிப்போர்ட்டை ஐஜி கிட்ட கொடுக்கும்போது ஐஜியும் அன்னைக்கு நைட் அந்த ரிப்போர்ட்டை படிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ மறுநாளே இந்த கேஸோட குற்றவாளியை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு தகவல் ஒண்ணு வருது. சரி யாரதான் அப்படி பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஃபாதர் உட்காந்துட்டு இருக்காரு. சோ ஃபாதரா குற்றவாளி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மறுபடியும் உள்ள போய் பாக்குறாங்க. அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கே. அங்க யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா செத்து போன அந்த பொண்ணோட அக்கா தான் அங்க இருக்காங்க. இந்த பொண்ணோட கொலைக்கும் அவங்க அக்காவுக்கும் அப்படி என்னதான் சம்பந்தம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அந்த பொண்ணு இறந்து போன அன்னைக்கு நைட்டே ஃபாதரோட தங்கச்சி பையன் ஒருத்தன் வந்திருப்பான் ஃபாதரை பார்க்கணும் அப்படின்னு. அவனும் ஃபாதர் ஆகிறதுக்காக படிச்சுட்டு இருக்கான். சோ மறுநாள் காலையில ஃபாதரும் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அது வரைக்கும் சர்ச்சை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவரோட தங்கச்சி பையன் கிட்ட விட்டுட்டு போயிருப்பாரு. அப்ப ஃபாதரோட பெட்ரூம்ல அந்த பையனும் இறந்து போன அந்த பொண்ணோட அக்காவும் கொஞ்சம் ஒண்ணு மண்ணா இருக்காங்க. சரி வந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு அக்காவும் கிளம்புற அந்த சமயத்துல காலேஜ் விட்டு அந்த பொண்ணு கரெக்டா சர்ச்சுக்குள்ள என்ட்ரி ஆயிடுறாங்க. அப்ப அக்காவும் அந்த பையனும் தொடர்புல இருக்காங்க அப்படின்றத இறந்து போன அந்த பொண்ணுக்கு தெரிய வந்துருது. இந்த விஷயத்த நான் கண்டிப்பா அப்பா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு பிரச்சனை பண்ணும்போது அந்த பையனும் அக்காவும் எவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க, வேணா வேணா எதுவும் சொல்லாத, யாரும் பண்ணாத தப்பே நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா சர்ச்சுக்குள்ள கூட்டிட்டு போய் வாயெல்லாமே பொத்துறாங்க. அப்ப வெளியே யாரோ ஒருத்தரோட நடமாட்டம் தெரியுது. சோ அந்த பொண்ணு கத்திச்சுன்னா பிரச்சனை ஆயிடுமா அப்படின்னு அந்த பையனும் அந்த இறந்து போன பொண்ணோட மூக்க ரொம்பவே அமுத்தி பிடிக்கிறான். அக்காக்காரியும் வெளியே யாருமே கிடையாது, நம்ம தங்கச்சி கிட்ட பேசும் அப்படின்னு உள்ள வந்து பார்த்தா தங்கச்சி அந்த இடத்துல இறந்துருப்பா. அந்த பையனும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு வாயும் மூக்கையும் அழுத்தும் போது எதிர்பாராதமா ரொம்ப நேரம் அழுத்தினதால அந்த பொண்ணு அதே இடத்துல இறந்திருக்கும். சோ தன்னோட சொந்த தங்கச்சியை அக்காக்காரி கொலை பண்ணிருப்பா. சோ எப்படியாச்சும் இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லாம அந்த பாடியை மறைக்கணும் அப்படின்னு நைட்டோட நைட்டா பிளான் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுல அப்பாவும் இன்னும் காலேஜுக்கு போன பொண்ணு இன்னும் ஆள காணமே அப்படின்னு அவரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவங்க அக்கா எதுவுமே தெரியாம சாப்பிட்டுட்டு தான் இருக்கா. சோ எல்லாரும் தூங்கின பிறகு நைட்டே தங்கச்சியோட பாடியை மறைக்கணும் அப்படின்னு சர்ச்சுக்கு போற வழியிலேயே அந்த சாராயம் வித்துட்டு இருந்த வீட்டுக்கு வெளியே ஒரு கைலி ஒண்ணு இருக்கும். அதை எடுத்துட்டு போய் இறந்து போன தங்கச்சியை கை கால கட்டி ஒரு மூடியில போட்டு கிணத்துக்குள்ள அப்படியே தூக்கி போட்டுறாங்க. சோ இதுதான் நடந்திருக்கு. சோ
நம்ம ஹீரோவும் நடந்த விஷயத்தெல்லாமே கண்டுபிடிச்சிடாரு. ஆனா ஹீரோ எப்படி இவளோட அக்கா தான் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி அவர் எப்படி 100% நம்பினாருன்னா, ஃபாதரோட பெட்ரூம்ல ஒரு டை அடிச்ச ஹேரோட சாம்பிள் ஒன்று கிடைச்சிருக்கும். அதை செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த ஹேர்ல டை யூஸ் பண்ணிருப்பாங்க. சுத்து வட்டாரத்துல இறந்து போன பொண்ணோட அக்கா மட்டும் தான் டை யூஸ் பண்றா. ஹீரோ அவங்க வீட்டுக்கு போய் சோதனை பண்ணும்போது அக்காவோட முடி கொஞ்சம் சாம்பிள் கிடைச்சிருக்கும். சோ அதையும் இதையும் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் கண்டிப்பா அந்த பொண்ணோட அக்காக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது அந்த பொண்ணு உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. சோ ஃபாதரோட தங்கச்சி பையன் தான் அந்த பொண்ணை கொலை பண்ணி கிணத்துல தூக்கி போட்டிருக்கான். சோ 100% இவன் தான் கொலை பண்ணா அப்படின்னு நிரூபணமாயிருது. அதே போல அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். ஆனா சத்தமே இல்லாம அரெஸ்ட் பண்ணணும். ஃபாதரோட ஹெல்ப்போட அந்த பையனை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ண மறுநாளே அந்த பையனை கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். ஹீரோவும் அவனை பார்த்தா கொஞ்சம் சைக்கோ மாதிரி இருக்கு, அவனை கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டோம் அப்படின்னு நைட்டு தூங்காம அந்த பையன் கூட தான் அவர் டிராவல் பண்றாரு. மறுநாள் காலையில கோர்ட்ல ஆஜர்படுறதுக்காக அந்த பையனோட கையில விலங்க மாட்டிட்டு கூட்டிட்டு வராரு. அந்த பையனை அரெஸ்ட் பண்ணது தப்பு அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே போராட்டம் பண்றாங்க. அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோவும் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வர அந்த சமயத்துல திடீர்னு அந்த பையன் ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். சோ கோர்ட்ல ஆஜர் பண்றதுக்கு முன்னாடி அந்த பையன் தப்பிச்சதால விஷயம் பெருசாகுது. நம்ம ஹீரோவும் அந்த பையன் பின்னாடியே துரத்திட்டு ஓடுறாரு, எப்படியாச்சும் அவனை பிடிக்கணும் அப்படின்னு. அந்த பையனும் எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு ரயில்வே ட்ராக்ல மாட்டிக்கிறான். ஜெயில இருந்து கஷ்டப்படுறதோட நான் செத்தே போறேன் அப்படின்னு ட்ரெயின் வர அந்த சமயம்னு பார்த்து ரயில்வே ட்ராக் முன்னாடி அவன் குறுக்க விழுந்துடுறான். அந்த இடத்துல அவன் இறந்தும் போயிடுறான். ஹீரோவால அதை ஏத்துக்கவே முடியல. கோர்ட்ல ஆஜர் பண்ண வேண்டியவனை இப்படி தப்பிக்க விட்டு கடைசியில அவனையும் சூசைட் பண்ணிக்கிட்டானே. அதனால ஹீரோட வேலையும் பறிப்பு விடுது. ஒரு குற்றவாளியை சரியா பாத்துக்க முடியல, அந்த அளவுக்கு கவனக்குறைவா இருக்கீங்களா அப்படின்னு டிபார்ட்மெண்ட் ஹீரோவோட சேர்த்து அவர் கூட இருந்தவங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இதனால ஹீரோக்கு வேலையே போயிருது. சரி, என்னதான் இருந்தாலும் அவனை கோர்ட்ல ஆஜர்படுத்த முடியல, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியல, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சுமே அப்படின்னா அவருக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஆச்சு இருக்கு. சோ இதுதான் ஹீரோவோட சோக கதை. இந்த விஷயத்தால் தான் சில போலீஸ்காரங்க நம்ம ஹீரோ வெறுக்கவும் செய்யறாங்க, நேசிக்கவும் செய்யறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடந்து சில மாசம் கழிச்சு மறுபடியும் டிஏஜி பார்க்க வராரு. அவர் வந்து பார்த்தா டிஏஜியும் இங்க பாருப்பா, உன்னை மறுபடியும் வேலைக்கு சேர்க்கறதுக்கு எனக்கு ஆசை தான், ஆனா மினிஸ்டர் சைட்ல இருந்து உன்னை சேர்க்கவே கூடாது, பயங்கர பிரஷர் பண்றாங்க. ஆனா ஓ மேல எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. இந்த ஒரு கேஸ்ல எப்படி நீ செயல்பட்டு எப்படி இந்த கேஸை கண்டுபிடிச்ச அப்படின்றத நான் ரொம்பவே பாராட்டுறேன். இருந்தாலும் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். சிறுவள்ளி அப்படின்ற ஒரு ஊர்ல ஸ்ரீதேவி அப்படின்ற ஒரு பொண்ணு 6 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு யார் கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணா அப்படின்றத இது வரைக்கும் எந்த போலீஸ் சிஐடியாலையும் கண்டே பிடிக்க முடியல. ஒருவேளை இந்த கேஸை நீ கண்டுபிடிச்சனா உன் மேல இருக்கிற பிளாக் மார்க்கும் போகும், உன்னை மறுபடியும் டிபார்ட்மெண்ட்ல சேர்க்கறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கும். ஒருவேளை நீ கேஸை கண்டுபிடிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நார்மலா ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு இந்த கேஸை நீ முடிச்சிடலாம். டிபார்ட்மெண்ட் இந்த கேஸை ஏன் நீ முடிக்கல அப்படின்னு சொல்லி யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த கேஸ் உன்னோட லைஃபே மாறதுக்கான ஒரு சான்ஸ். சோ இதை நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு டிஏஜியும் அவர்கிட்ட ஒரு கேஸ் ஃபைல கொடுக்கறாரு. நம்ம ஹீரோவும் இது விஷயமா அவர் கூட சேர்ந்து வேலை போனா 4 போலீஸ்காரங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. இந்த மாதிரி டிஏஜி எனக்கு ஒரு கேஸ் கொடுத்திருக்காரு, இந்த கேஸை நம்ம சால்வ் பண்ணா மறுபடியும் நம்ம வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. சரி, எல்லாருமே ஓகே சொல்லி சிறுவள்ளி அப்படின்ற ஊருக்கு கிளம்பி போறாங்க. ஆனா அந்த ஊரோட பஞ்சாயத்து பிரசிடென்ட்க்கு இந்த கேஸை பத்தி விசாரிக்க வராங்க அப்படின்றது தகவல் போயிருக்கு. அப்ப அந்த ஊர் மக்களுக்கு பிரசிடென்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. மறுபடியும் அந்த பொண்ணு கேஸ் விஷயமா 6 வருஷம் கழிச்சு ஒரு 4 போலீஸ்காரங்க அந்த கேஸை விசாரிக்க வராங்க. அந்த கேஸை விசாரிக்க வர போலீஸ்காரங்களுக்கு நம்ம எந்த ஒத்துழைப்பும் தரக்கூடாது, அவங்களுக்கு எதிர்த்து நின்னுதான் நம்ம போராட்டம் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கேஸை விசாரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்க்காரங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏகப்பட்ட டார்ச்சர் பண்ணிருக்காங்க. சோ அதனாலதான் போலீஸ்காரங்க இந்த கேஸை விசாரிக்க ஊருக்குள்ள வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த ஊர் மக்களால பொறுத்துக்கவே முடியல. கேஸை விசாரிக்க ஹீரோவும் அவங்க டீமும் கரெக்டா ஊருக்குள்ள வந்து இறங்குறாங்க. அதே சமயம் அந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவரும் அவங்களை எதிர்த்து ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்றாங்க. அந்த மீட்டிங்ல கூட இந்த போலீஸ்காரங்களுக்கு நம்ம எந்த ஒத்துழைப்பும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாமே ஒருமனதான் முடிவு எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் கண்டுக்காம இந்த ஊர்ல ரிட்டையர் ஆன ஏடியா ஒருத்தர் இருப்பாரு, அவர் வீட்டை தேடி கண்டுபிடிச்சிடாரு. இந்த மாதிரி நாங்க தான் அந்த கேஸை விசாரிக்க வந்த போலீஸ் அப்படின்னு சொல்லி அறிமுகமாக்குறாரு. அப்பதான் அந்த ஏடியா ஒரு விஷயம் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி 3 டீம் வந்து இந்த கேஸை விசாரிச்சாங்க, அந்த 3 டீமுக்கும் நான் தான் ஹெல்ப் பண்ணேன். டிஏஜி என்கிட்ட பர்சனலா கேட்டதால தான் அந்த கேஸுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். சோ ஒன்னும் கவலைப்படாதீங்க, பின்னாடி என்னோட பழைய வீடு இருக்கு, அங்க நீங்க தங்கிக்கலாம் அப்படின்னு ஹீரோவும் அவரோட டீமையும் இந்த ஊரை சேர்ந்த ரிட்டையர் ஆன ஏடியா தான் தேவையான உதவி எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு. இவங்களும் வாங்க நீங்க ரொம்ப தூரம் வந்திருப்பீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை பார்க்க போறாங்க. அப்ப ஊர் தலைவரும் மக்கள் எல்லாருமே சேர்ந்து வழி மறிக்கிறாங்க. யார் அந்த ஊருக்குள்ள புதுசா 4 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்பதான் எல்லாத்துக்கும் தெரிய வந்துருது, செத்து போன அந்த பொண்ணோட கேஸ் தான் அவங்க விசாரிக்க வந்திருக்காங்க அப்படின்னு. ஒரே அங்கே கைகளை பாக்குது. ஹீரோவும் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க, இதுக்கு முன்னாடி வந்த போலீஸ் எல்லாமே உங்களை டார்ச்சர் பண்ணிருக்கலாம், ஆனா நாங்க அப்படி பண்ண மாட்டோம். இந்த கேஸை முடிக்கிறதுக்கு தான் டிபார்ட்மெண்ட் எங்களை அனுப்பிச்சிருக்கு. இந்த கேஸை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சு நாங்க அந்த ஊரை விட்டு கிளம்பணும் அப்படின்னு ஊர் தலைவருக்கும் மக்களுக்கும் நம்ம ஹீரோ வாக்கு கொடுக்குறாரு. சரி, வேற வழியே இல்லாம அவங்களும் சீக்கிரமா அந்த ஊரை விட்டு கிளம்புற வெளியே பாருங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாமே மறுபடியும் கலைஞ்சு போறாங்க. அப்பதான் ஹீரோ அந்த ரிட்டையர் ஆன ஏடியா கிட்ட கேட்கிறாரு, எதுக்கு இவங்களும் இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க, யார் தான் அந்த ஸ்ரீதேவி அப்படின்னு விசாரிக்கிறாரு. இந்த ஊர்லயே வந்து ஒரே ஒரு தையல்கார அம்மா தான் இருக்காங்க, அவங்களோட பொண்ணு தான் அந்த ஸ்ரீதேவி. தையல் தைக்கிற வேலையை பார்த்துட்டு வந்த ஸ்ரீதேவி அம்மாக்கு தினம் அவங்க புருஷனால ஒரே டார்ச்சர் தான். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அம்மாவும் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. அந்த பொண்ணு சாகிறதுக்கு 2 நாள் முன்னாடி அவங்க அப்பா அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான். அந்த பொண்ணு அவங்க அப்பனே கொலை பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் நம்புறாங்க. ஆனா இது வரைக்குமே அந்த பொண்ணோட சாவுக்கு யார் தான் காரணம் அப்படின்றத எங்களால கண்டே பிடிக்க முடியல. ஹீரோவும் சரி ஏட்டையா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த
அந்த ஸ்ரீதேவி எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னு ஸ்ரீதேவியோட லைஃபை பத்தி சொல்றாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக். இந்த ஊரோட தையல்காரியோட பொண்ணு தான் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி பொறுத்த வரைக்கும் நிறைய கதை புக்கள் படிக்கிறதுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட நேரம் எல்லாமே புக்கு படிக்கிறது மட்டும் தான் அவ செலவிடுவா. ஸ்ரீதேவி அழகா இருக்கிற ஒரே காரணத்தால இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வயசு பசங்களும் அவ மேடை தான் சுத்துவாங்க. இருந்தாலுமே கல்லுக்கடியில வேலை செய்யற சேது அப்படின்ற ஒருத்தன் ஸ்ரீதேவி பின்னாடி உயிருக்கு உயிரா சுத்திட்டு இருந்தான். கல்லுக்கடை சேது. அந்த பொண்ணோட வாழ்க்கை கதையில ஆரம்பிச்சு அம்மா கிட்ட வந்து முடியும். இப்படி ஒரு சாதாரண வாழ்க்கை தான். அப்படி ஒரு நாள் அந்த பொண்ணு நைட் ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கா. அன்புள்ள அம்மாவுக்கு, நான் ஒருத்தனும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை அவன் கூட தான் அப்படின்னு ஒரு லெட்டர் ஒன்னு எழுதி வச்சுட்டு ஊரை விட்டு காலி பண்றான். அந்த சமயம் பார்த்து மறுநாள் காலையில பிளாஷ்பேக்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஏட்டையா அப்போ ஒருத்தன் அவங்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்றான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு தோட்டத்துல ஒரு பொண்ணோட பாடி இருக்கான், அது நம்ம தையல்காரோட பொண்ணா ஸ்ரீதேவியா அப்படின்னு ஏட்டையாக்கு விஷயம் தெரியுது. அவரும் அங்க போய் பாக்குறாரு. அந்த பொண்ணு தலையில அடிபட்டு இறந்த நிலையில இருக்கா. அங்க வந்து இன்ஸ்பெக்டரும் இந்த பாடி யாரைய முதல்ல பார்த்தது அப்படின்னு அந்த தோட்டத்துல வேலை செய்யற கோவிந்தனை கூப்பிடுறாங்க. கோவிந்தன் இந்த போலீஸை பார்த்தாலே பயப்படுறான். என்ன பார்த்து நீ ஏன்டா பயப்படுற, அப்ப நீ தான் இந்த கொலையை செஞ்ச அப்படின்னு ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் பயங்கரமா சித்திரவதை பண்றாங்க. ஏன் இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க வந்த ஊர் தலைவருமே அந்த இன்ஸ்பெக்டர் அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாமே பெருசாயிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸ் எல்லாம் அந்த கேஸை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் கிரைம் பிரான்ச் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இறந்து போன அந்த பொண்ணோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் தெரியுது ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல். இறந்து போன அந்த பொண்ணு 3 மாசம் கர்ப்பமா இருக்கா. சோ இவரோட கர்ப்பத்துக்கு யார் காரணம், அப்படி யார் தான் அந்த ரகசிய காதலன் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு ஒரே குழப்பமா இருக்கு. இது வரைக்கும் இந்த ஊர் வயசு பசங்க கிட்ட கொஞ்சம் கூட முகம் கொடுத்தே பேசாத ஸ்ரீதேவிக்கு இப்படி ஒரு காதலனா அப்படின்னு அவங்க அம்மாவே ஷாக்ல தான் இருக்காங்க. அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு சிறப்பு ஆய்வாளர் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க உள்ள வராங்க. அவங்க விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் 2 டீமுமே ஸ்ரீதேவி சம்பந்தப்பட்ட வயசு பசங்களை தான் விசாரணை பண்ணிருப்பாங்க. ஆனா நான் வயசு வித்தியாசமே பார்க்காம விசாரணை பண்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு இறந்து கிடந்த தோட்டத்தோட ஓனரை கூப்பிடுறாங்க. அந்த ஓனரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொம்பளை விஷயத்துல அப்படி இப்படி வீக்கு. சோ அதனால அவர்கிட்ட விசாரிக்கிறாரு. அவரும் சார் அன்னைக்கு நான் ஊர்லயே இல்ல கல்யாணத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ மனுப்ப பாக்குறாரு. அப்ப அந்த போலீஸ்காரருக்கு லைட்டா டவுட் இருக்கு. ஏன் இவன் அந்த கொலையை பண்ணிருக்க கூடாது, சோ நம்ம ஒரு ஃபெர்டிலிட்டி டெஸ்ட் எடுத்து பாத்துருவோம், அந்த ரிசல்ட்டை வச்சு கொலைகாரன் யாருன்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க. ஆனா அந்த டெஸ்டோட ரிசல்ட் கூட அந்த அளவுக்கு சாதகமா கிடையாது. அந்த தோட்டக்காரனால எந்த ஒரு குழந்தையுமே பெத்துக்க முடியாது. சோ அவன் காரணமா இருந்தா எப்படி ஸ்ரீதேவி 3 மாசம் முழுகாம இருக்க முடியும் அப்படின்னு அவன் குற்றவாளி இல்ல அப்படின்னு சொல்லி கேஸ முடிடுறாங்க. 3 டீம் வந்துமே ஏதோ ஒரு க்ளூ கிடைச்சு அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கேஸ மூவ் பண்ணவே முடியல. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளும் இந்த ஊர் மக்களை டார்ச்சர் பண்ணது மட்டும் தான் மிச்சம். சோ கடைசியில நீங்க வந்திருக்கீங்க. சோ உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் தயங்காம என்கிட்ட கேளுங்க, நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்றாரு ஏட்டையா. ஹீரோ அப்பதான் ஒரு விஷயம் சொல்றாரு. ஏட்டையா நீங்க என்ன நினைக்கிறீங்க, எங்களால அந்த கேஸ கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? மனுஷங்க எல்லாமே சில பேர் சில கோணத்துல பாப்பாங்க. உங்க கோணத்துல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கலாம் அப்படின்னு ஏட்டையாவும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோக்கும் ஒண்ணுமே புரியல. 6 வருஷமா ஒரு பொண்ணோட கேஸ நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்குமே எந்த க்ளூவுமே கிடைக்கல. அதே மாதிரி ஏதாவது க்ளூ கிடைச்சா கூட அது அங்கேயே முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் நம்மளால அந்த கேஸ கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு அந்த டீமை சேர்ந்தவங்க எல்லாருமே கேக்குறாங்க. நம்ம ஹீரோ ஒரு 5 நாள் நம்ம உண்மையா இருந்து பார்ப்போம், 5 நாள் நம்ம மனசாட்சி படி விசாரணை பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியல அந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு 5 நாள் டைம் கொடுத்து 5 நாளுக்குள்ள கேஸ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இந்த கேஸோட முதல் கட்டமா இறந்து போனவங்க அம்மா கிட்ட இந்த கேஸ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மாவும் என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், எந்த ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட கண்டிப்பா அவ என்கிட்ட வந்து சொல்லுவா, ஆனா இப்படி ஒரு காதலன் இருந்ததை ஏன் என்கிட்ட சொல்லாம போயிட்டு அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு அவங்களும் ஃபீல் பண்றாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணு ரூம்ல இருந்து சில பல புக்கு லெட்டர் எல்லாமே எடுத்துட்டு வந்து அது மூலியமா ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அப்ப பாக்குறாரு. அப்போ ஒரு லெட்டர் மட்டும் வித்தியாசமா இருக்கு. ஏதோ ஒரு பொண்ணு பேர் போட்டு ஏதோ பாம்பேல இருந்து வந்திருக்க போல. அந்த லெட்டர் யார் அந்த பொண்ணுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்ரீதேவியோட ஃப்ரெண்டு தான் அந்த லெட்டர் அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த விஷயமா அந்த ஃப்ரெண்டு கிட்ட போய் விசாரிக்கும் போது ஆமா சார் நான் தான் அந்த லெட்டர் அனுப்பிச்சேன், அது மட்டும் இல்லாம நான் நிறைய லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன், ஆனா இது வரைக்குமே என்கிட்ட அப்படி ஒரு லவர் இருந்ததா அவ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றாங்க. அப்பதான் ஹீரோவும் இதுக்கு முன்னாடி போலீஸ் கிட்ட இதெல்லாம் ஒரு விஷயமா, இதையே நான் போலீஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கலாம், அந்த சின்ன விஷயம் கூட எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், சோ எதனா ஒரு விஷயம் ஞாபகம் வந்தா கூட உடனே என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு ஹீரோவும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு போறாரு. அப்ப போகிற அந்த சமயத்துல சார் ஒரு நிமிஷம், இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஸ்ரீதேவி ஒரே ஒரு லெட்டர் மட்டும் வித்தியாசமா அனுப்பிச்சிருப்பா, ஹிந்தி டைப் ரைட்டிங் கத்துக்கிட்ட வெளியூர்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி லெட்டர் அனுப்பிச்சிருந்தா, நானும் நீ கேரளா தானே இருக்க போற, உனக்கு எதுக்கு ஹிந்தி அப்படின்னு சொல்லி பதில் எழுதியிருந்தேன், ஆனா அந்த பதிலுக்கு எனக்கு ரிப்ளை வரவே இல்லை, சோ இதுதான் என்னோட கடைசி லெட்டராவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தெரிஞ்சது எல்லாமே ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. எதுக்கு கேரளால இருக்கிற ஒரு பொண்ணு ஹிந்தி கத்துக்கணும்னு ஆசைப்படுறா, ஒருவேளை அவரோட காதலன் ஹிந்தி சம்பந்தப்பட்ட ஏரியால வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், ஒருவேளை ஹிந்தி பேச தெரிஞ்சவனா இருக்கலாம், ஒருவேளை நார்த்ல அவன் கண்டிப்பா ஏதோ ஒரு வேலை தான் செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்ச கோணத்துல எல்லாமே யோசிக்கிறாரு. அப்ப இதுக்கு முன்னாடி அதாவது அந்த பொண்ணு இறந்து போன அந்த வருஷத்துல யார் யாரெல்லாம் வெளியூரை வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்கள பத்தின தகவல் ஏதாவது கிடைச்சா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா பஞ்சாயத்து தலைவரை போய் பார்க்க போறாங்க. தலைவரும் எல்லா டீட்டெயிலும் என்கிட்ட நல்லாவே இருக்கு, ஆனா எந்த ஒரு டீட்டெயிலும் நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், ஏன்னா எங்க ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு முறை தான் நாங்க முடிவு எடுத்துட்டோம், உங்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் எதுவுமே கண்டுக்காம சரி சார் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லி தலைவர் எவ்வளவுதான் கடுப்பா பேசினாலும் அங்க இருந்து கூலாவார் வந்துடுறாரு. அப்பதான் ஹீரோ கூட இருக்கிற ஒரு போலீஸ்
போலீஸ் யோசிக்கிறாரு, நம்ம ஏன் குறுக்கு வழியில ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த பஞ்சாயத்து ஆபீஸ்ல பியூனா இருக்கிறவர்கிட்ட கேக்குறாங்க, உன்னால அந்த ஃபைலை எடுத்து தர முடியுமா அப்படின்னு. பியூனும், நான் தான் பஞ்சாயத்து தலைவரே, என்கிட்ட தான் அவன் வேலை செய்யறான் அப்படின்னு போதையை போட்டு உளறிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு சுத்தமா நம்பிக்கையில இவனால அந்த ஃபைலை கொண்டு வர முடியும்னு. இருந்தாலும் வேற வழி கிடையாது, இவன் தான் ஒரே ஒரு ஆப்ஷன். சரி, அவங்ககிட்டயும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாக்குறாங்க. ஹீரோ சொன்னா அந்த 5 நாள் டைமும் முடிஞ்சிருது. சரி, ஒரு வழியா நம்ம அந்த ஊரை விட்டு காலி பண்ணலாம், இன்னும் ஒரு 3 நாள் இருந்து பார்ப்போம், அந்த ரெக்கார்டு நம்ம கையில கிடைச்சா அதுக்கப்புறம் ஏதாவது பண்ண முடியுமா பார்ப்போம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு 3 நாள் இருக்க பாக்குறாரு. சோ எக்ஸ்ட்ரா ஒரு 3 நாளைக்கு மளிகை பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி காசு எடுக்கலாம் டிராவ ஓபன் பண்றாரு. அப்ப திடீர்னு வினோதமான ஒரு விஷயம் அவருக்கு மாட்டுது. அதாவது அவங்க ஃப்ரெண்டு ஒரு லெட்டர் எழுதியிருப்பான். அந்த லெட்டரை விட்டு பார்த்தா தான் தெரியுது அந்த லெட்டரோட அட்ரஸ்ல பாம்பே அப்படின்னு எழுதியிருக்கும். ஆனா சீல் மட்டும் ஹரியானா அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும். அது எப்படி பாம்பேன்னு எழுதின லெட்டர் ஹரியானா சீலோட இங்க வரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உடனே அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்கிறாரு, இந்த லெட்டர் நீ தான் எழுதுனியா, இது உன்னோட கையெழுத்தா பார்த்து சொல்லு அப்படின்னு. அந்த பொண்ணு, சார் இது என்னோட கையெழுத்து கிடையாது, நான் இந்த மாதிரியான ஒரு லெட்டர்ல அவருக்கு நான் எழுதியே போட மாட்டேன் அப்படின்னு. அந்த ஃப்ரெண்டும், நான் இந்த லெட்டரை எழுதல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இறந்து போன பொண்ணு ஹிந்தி கத்துக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்கா. அதோட ஹரியானால இருந்து அவருக்கு ஒரு லெட்டர் வருது. அப்ப கண்டிப்பா இவளோட ரகசிய காதலன் ஹரியானால இருக்கிற சுத்து வட்டாரத்தில் தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாரு. சோ இதை கண்டுபிடிக்கணும்னா அந்த ஊரோட ரெக்கார்டு புக் எடுத்து பார்க்கணும். ஆனா அதுக்கு பஞ்சாயத்து தலைவர் தரமாட்டாரு. கடைசியா இருக்கிறது பியூனு மட்டும்தான். பியூனு, நான் இன்னைக்கு லெட்டரோட வர அப்படின்னு சொன்னனால அதுக்காக நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பியூனும் கையை விரிச்சு தான் வராரு. சார், நான் எவ்வளவு ட்ரை பண்ண, அந்த பஞ்சாயத்து தலைவர் அந்த ரெக்கார்டு புக்கை அவர் வீட்டுக்கே எடுத்துட்டு போயிட்டாரு, என்னால எதுவுமே பண்ண முடியல, நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பியூனும் மன்னிப்பு கேட்கிறாரு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வேற வழியே கிடையாது, அந்த ரெக்கார்டு புக்கை திருடியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டோட நைட்டா தலைவரோட வீட்டுல இறங்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ திருட வந்ததா தலைவர் நோட் பண்ணிடுறாரு. நீங்க திருட வரும்னு எனக்கு தெரியும்டா, அதனால தான் தூங்காம இருந்தேன் அப்படின்னு கழுத்துல கத்திய வச்சு ஹீரோவை மிரட்டுறாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வந்து திருப்பி அடிச்சு தலைவர் கழுத்திலே கத்தி வச்சிடறாரு. எனக்கு தேவை அந்த ரெக்கார்டு புக்கு தான், அதையும் மீறி நீ தடுத்தனா உன் உயிர் உங்ககிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோ மிரட்டுறாரு. தலைவரும் பயத்துல ரெக்கார்டை ஹீரோ கிட்டே கொடுத்துறாரு. ஹீரோவும் அந்த ரெக்கார்டு புக்ல ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்குமா, யாருன்னா அந்த டைம்ல வெளியூர்ல போய் வேலை செஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி எவ்வளவு தேடி பாக்குறாரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. இந்த ஊர்ல இருந்த ஒரே ஒருத்த மட்டும் ஹரியானால இருக்கிற ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கான். சோ இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அப்படி யாரதா அப்படின்னு சொல்லி விசாரிச்சா இதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல தலைவருக்கும் முக்கியமான ஒருத்தர் தான் இந்த ஊரோட பணக்காரர் ஒருத்தர். அவரோட பையன் தான் ஹரியானால இருக்கிற ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பான். அந்த பொண்ணு கொலை நடந்த அந்த சமயத்துல அந்த ஊருக்குள்ளதான் இருந்திருக்கானா, அந்த பொண்ணோட கர்ப்பத்துக்கும் இவனுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஹீரோ விசாரிக்கிறாரு. அப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோ ஸ்ட்ரெயிட்டா தலைவரை மீட் பண்றாரு. தலைவரே, நீங்க இது வரைக்கும் உதவி பண்ணதுக்கு எல்லாமே நன்றி, நாங்க அந்த கேஸை கண்டுபிடிச்சிட்டோம், சோ மறுநாளே நாங்க ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்ட அந்த ரெக்கார்ட் புக்கை கொடுத்துட்டு, எனக்கு ஒரு சின்ன உதவி, நாங்க நாளைக்கு ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம், அந்த மீட்டிங்ல மட்டும் நீங்க அட்டென்ட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நாங்க இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கோம் அப்படின்னு ஹீரோவும் தலைவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. தலைவரும், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் அந்த மீட்டிங்ல வந்து அட்டென்ட் பண்றேன் அப்படின்னு மறுநாள் ஹீரோ ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்றாரு. அந்த மீட்டிங்ல ஊர்ல யார் யாரெல்லாம் பெரிய தலையோ அவங்க எல்லாமே கூப்பிட்டுருக்காங்க. அதுல முக்கியமான ஒருத்தர் தான் அந்த ஊரோட பணக்காரர். அவர் வந்து இறங்கும் போது ஒரு பயத்தோட தான் வந்து இறங்குறாரு. அவர் உள்ள வந்து உட்கார்ந்த உடனே, உங்ககிட்ட நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன், இந்த டேப் கார்ல ஒரு குரல் கேட்கும், இதை மட்டும் நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ரெக்கார்டரை ஆன் பண்றாரு. அப்ப ஒரு வயசு பையனோட குரல் கேக்குது. அப்பதான், நான் ஸ்ரீதேவை எப்படிலாம் காதலிச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். அப்படியே பிளாஷ்பேக்ல அப்படியே கட் பண்ணா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து அந்த ஊர்ல இருக்கிற ஏரியா எல்லாமே வயசு பசங்களை எல்லாம் சேர்ந்து டூர் வருவாங்க. அந்த ஒரு டூர் வர சமயத்தில் தான் அந்த பையனும் ஸ்ரீதேவியை பார்த்திருக்கான். அப்ப பார்க்கும்போது 2 பேருக்கும் லவ் ஆயிருக்கும் போல. சோ இருந்தாலும் வீட்டுல இதை பத்தி சொன்னா வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க, தனியா சொந்த கால நிக்கலாம் கூட வேலை வேணும். சோ அதனால ஹரியானால இருக்கிற ஒரு இடத்துல போய் ஏதோ ஒரு பில்டிங் ஒர்க்குக்காக அவன் வேலை செய்யறான். அப்பதான் அடிக்கடி இவன் லெட்டர் எழுதியும் போடுவான். அந்த பொண்ணுக்கு இவனுக்கும் காதல் ரொம்ப அதிகமானதால ரொம்ப வருஷம் கழிச்சு திருவிழாவை பாக்குறதுக்காக அந்த பையனும் ஊருக்கு வரான். அப்ப இந்த பொண்ணு அந்த பையனும் ஏதோ 2 பேரும் ஒண்ணு மண்ணா இருந்திருப்பாங்க போல. சோ அதனாலதான் அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கு. சோ நடந்த விஷயத்துல அந்த பையன் அந்த ரெக்கார்ட்ல ஓப்பனா போட்டு உடைச்சிடறான். அந்த ரெக்கார்டை கேட்ட உடனே அங்க இருக்கிற பணக்காரருக்கு மூஞ்சே மாறுது. இருந்தாலும் இது பத்தாது, அதையும் தாங்குற அளவுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும். உங்களுக்கு போஸ்ட்மேன் தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த பணக்காரருக்கு இன்னும் 2 பயம் அதிகமாகுது. அந்த போஸ்ட்மேன் தான் ஏற்கனவே ஆக்சிடென்ட்ல கோமாக்கு போயிட்டாருன்னு சொல்றாங்களே, இப்போ அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கே ஷாக்கு. ஆமா, அதாவது இந்த விசாரணை பண்றதுக்கு முன்னாடி ஹீரோ ஒரு போஸ்ட்மேனா பாத்திருக்காரு. அதாவது இந்த சிறுவலி கிராமத்துல அந்த பொண்ணு இருந்த அந்த டைம்ல வேலை செஞ்ச ஒரு போஸ்ட்மேன். அந்த போஸ்ட்மேன் வந்து போஸ்ட்மேனை பொறுத்த வரைக்கும் சீல் வச்ச லெட்டர் தான் டெலிவரி பண்ணணும். ஆனா அந்த போஸ்ட்மேன் ஹரியானால இருந்து வந்த லெட்டரை அந்த பொண்ணு கிட்ட அனுப்பாம நேரா அந்த பையனோட அப்பா கிட்ட அனுப்பி அந்த லெட்டர்ல அப்படி என்னதான் இருக்குன்னு படிச்சு பார்த்த பிறகுதான் அந்த லெட்டர் அந்த பொண்ணு கிட்டே போகும். சோ நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ தெளிவா புட்டு வச்சுறாரு. அந்த பணக்காரருக்கு மூஞ்சே மாறிடுச்சு. தன்னை விட ஜாதிலையும் படிப்புலையும் அந்தஸ்துலையும் குறைவா இருக்கிற ஒரு பொண்ணை தான் வீட்டு மருமகளை ஏத்துக்க முடியாத ஒரு அந்த பொண்ணை அடிச்சே சாகடிச்சிட்டாரு. சோ இதுதான் நடந்திருக்கு. நடந்த விஷயத்துல ஹீரோ தெளிவா சொல்லும் போது அந்த பணக்காரரால எதுவுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல சரி இப்ப நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரரை ஹீரோ அனுப்பிச்சு வச்சுறாரு. மத்த போலீஸ்காரங்க ஒண்ணுமே புரியல, ஏன் சார் அவரை விட்டுட்டீங்க, நம்ம கிட்ட தான் எல்லா ஆதாரமும் இருக்கல அப்படின்னு சொல்லியும், நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கு ஆனா நம்ம கிட்ட அதிகாரம் இல்ல, இது விஷயமா நம்ம டிஐஜி கிட்ட பேசுவோம், அவர் வந்து என்ன முடிவு பண்ணாலும் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிப்போம் அப்படின்னு டிஐஜி கூப்பிட்டு நடந்த விஷயத்த எல்லாமே ஹீரோ சொல்றாரு. டிஐஜி அவங்க வந்து சரி பணக்கார
பணக்காரர் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சு போச்சு. உடனே நம்ம அவரை அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்றதுக்காக கிளம்பி போறாங்க. அந்த சமயம் பார்த்து ஒரு இடத்துல கூட்டமா கூடியிருக்காங்க. யாரோ ஒருத்தர் தூக்கு மாட்டி இறந்திருக்காரு போல. ஒருவேளை அந்த பணக்காரர் தான் இறந்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா கதையே இங்கதான் மாறுது. அப்படி தூக்கு மாட்டி இறந்திருக்கிறது அந்த ரிட்டையர் ஆன ஏட்டையா தான். இதுக்காக இந்த ஏட்டையா தூக்கு மாட்டி இறந்திருக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ல எல்லா உதவியும் பண்ணது இந்த ஏட்டையா தான். இவர் ஏன் சம்பந்தமே இல்லாம தூக்க மாட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சிருக்காரு. அந்த லெட்டர்ல தான் எல்லா விஷயமே அடங்கியிருக்கு. அப்படி உண்மையான குற்றவாளி யாரு, ஸ்ரீதேவியை கொலை பண்ணது நிஜமாலுமே அந்த பணக்காரர் தானா அப்படின்னு இங்கதான் விஷயமே உடைக்குது. அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹரியானாவில வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தனை தான் ஸ்ரீதேவி லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பணக்கார வீட்டு பையன் கிடையாது, நம்ம ஏட்டையாவோட பையன் தான். அது எப்படி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஏட்டையா மேல நம்ம ஹீரோ ஒரு கண்ணு வச்சிருப்பாரு. அப்பதான் அந்த பொண்ணு இறந்த டைம்ல வேலை செஞ்சுட்டு இருந்த போஸ்ட்மேன் கிட்ட போய் ஒரு விசாரணை பண்ணுவாரு. அப்ப அந்த ஏட்டையா அந்த தபால்காரரை பார்த்து அந்த பொண்ணுக்கு எந்த லெட்டர்லாம் வருதோ அதை முதல்ல என்கிட்ட கொடு, அதுக்கப்புறம் நான் படிச்சு பார்த்துட்டு உன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏட்டையாவும் தபால்காரர் கிட்ட ஒரு டீலிங் ஒண்ணு பேசிருப்பாரு. போஸ்ட்மேனும் சரி நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அந்த ஸ்ரீதேவிக்கு வர லெட்டர் எல்லாமே நம்ம ஏட்டையா தான் படிச்சு பாக்குறாரு. அப்பதான் அந்த ஸ்ரீதேவி அவங்க பையனுக்கு ஒரு லெட்டர் எழுதிருக்கும், நான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இந்த லெட்டர் எல்லாமே அவங்க அப்பா படிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. அதோட நான் உனக்கு வந்து கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பையன் பதிலுக்கு ஒரு லெட்டர் எழுதிருப்பாரு. இந்த டைமிங்ல இந்த இடத்துல வந்து நில்லு, நம்ம 2 பேரும் ஓடி போலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே பிளான் பண்ணிருப்பாங்க. இந்த பிளானிங்க அந்த ஏட்டையா முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருப்பாரு. சோ அந்த பொண்ணு கிளம்புற சமயத்துல தான் அந்த பொண்ணை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அடிச்சு சாவடிச்சிருவாரு. சோ ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப நேரம் ஆகியும் அந்த பொண்ணு வராதால அவளோட காதலனும் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணு இறந்ததா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தா நம்ம மேலதான் சந்தேகப்படுவாங்க அப்படின்னு அந்த லவரோட ஃப்ரெண்டும் நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா அவர் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. சோ நடந்த இத்தனை வருஷம் ஆகியும் இத்தனை பேர் இந்த கேஸை விசாரணை பண்ணியும் ஏன் அவரை கண்டுபிடிக்க முடியலனா, ஏன்னா இவர் தான் கூட இருந்து எல்லா ஆட்டையுமே கலைச்சிருக்காரு. எந்தெந்த இடத்துல கேஸ் முடிகிற சமயம் வந்தாலும் இவர் ஏதோ ஒரு டுஷி அடிச்சு கேஸை திசை மாத்தி விட்டுருவாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல உண்மையான ஆதாரங்களோட இவர் கண்டுபிடிச்சதால இவரால அந்த அவமானங்களை ஏத்துக்க முடியல. அதாவது பிளாஷ்பேக்ல அந்த பொண்ணு காதலிச்சது என்னமோ உண்மைதான், ஆனா அந்த பணக்கார வீட்டு பையன் கிடையாது, அந்த ஏட்டையாவோட பையன். இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் கிளைமேக்ஸ்லயே மாறுது. சோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு டுஷை தான் அந்த படத்துல வச்சிருக்காங்க. ஆனா எவ்வளவு இருந்தாலுமே உண்மையான குற்றவாளியை நம்ம கண்டுபிடிச்சு கூட நம்மளால கோர்ட்ல ஆஜர்படுத்த முடியல. மறுபடியும் ஒருத்தன் தூக்க மாட்டி இறந்துட்டான். ஒரு கேஸை முடிச்சு அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோவோட ஆசையை. ஆனா அந்த நேரம் பார்த்து அவங்களே அவங்களுக்கு ஒரு தண்டனையை ஏற்படுத்தி கொள்றாங்க. சோ இதனால நம்ம ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் தான். ஐஜியும் இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது, இந்த குற்றவாளியை நம்ம மக்கள் முன்னாடி நிறுத்தினா மட்டும்தான் உனக்கு நல்ல பேர் கிடைக்கும், இதுக்கப்புறம் யாருமே நம்ம எது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹீரோவால குற்றவாளியை மக்கள் முன்னாடி நிறுத்தவே முடியல. இருந்தாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு தான். இத்தனை வருஷம் கழிச்சியும் இந்த பொண்ணோட கொலையை யாராலும் கண்டுபிடிக்க முடியல. நம்ம ஹீரோ துரிதமா அந்த கேஸை விசாரணை பண்ணி குற்றவாளியும் கண்டுபிடிச்சாரு. சோ ஒரு ஆத்ம திருப்தியோட மறுபடியும் இன்னொரு கேஸுக்காக அவர் போறாரு. சோ இதோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. சோ இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளைன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.